பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 கிடைக்காதா? முதல்வர் விஜய் சொன்ன அந்த வார்த்தை, அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய தேர்தல் வாக்குறுதியான குடும்ப பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500 வழங்கும் திட்டம் எப்போது அமலாகும் என்ற எதிர்பார்ப்பு பெண்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. தவேக தலைவர் விஜய் தற்போது முதலமைச்சராக பதவியேற்றுள்ள நிலையில் ஆண்டுக்கு 6 இலவச சிலிண்டர்கள் மற்றும் திருமணத்திற்கு 1 சவரன் தங்கம் போன்ற வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட வேண்டிய பட்டியலில் உள்ளன. இந்த திட்டங்களின் தொடக்கம் குறித்து பெண்கள் ஆவலுடன் காத்திருக்கும் வேளையில் அரசின் தற்போதைய நிதி நிலைமை குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழக அரசின் கஜானா தற்போது காலியாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் விஜய், தேர்தல் வாக்குறுதிகளை செயல்படுத்த சற்று கால அவகாசம் தேவைப்படுவதாக கூறியுள்ளார். மாநிலத்தின் நிதி சுமையை சீர் செய்த பிறகே இத்தகைய பெரும் நிதி தேவைப்படும் திட்டங்களை முறையாக தொடங்க முடியும் என அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பால் ஆவலுடன் காத்திருந்த இல்லத்தரசிகள் சற்று ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற தவேக அரசு உறுதியாக இருப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்கான மாற்று வழிகளை துறை சார்ந்த அதிகாரிகளுடன் அவர் தீவிரமாக ஆலோசித்து வருகிறார். விரைவில் இதற்கான முறையான அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் எதிர்க்கட்சிகள் இந்த விவாதத்தை சட்டமன்றத்தில் எழுப்ப திட்டமிட்டு வருகின்றனர்.